கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் இங்கு 3 விதமான மக்களை அவர் சொல்கிறார். ஒன்று, தேவனுடைய உடன் வேலையாட்கள். இரண்டாவது, தேவனுடைய பண்ணை அல்லாவிட்டால் தேவனுடைய நிலம். மூன்றாவது, தேவனுடைய வீடு அல்லாவிட்டால் தேவனுடைய மாளிகை. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் யார் தெரியுமா? தேவனோடு இணைந்து அவர் தரிசனத்தை மறவாமல் அவருக்காக ஒவ்வொரு நாளும் வாழுகிற, அவர் சேவையை செய்கிற தேவ பிள்ளைகள். ஆமென். இரண்டாவது, நாம் தேவனுடைய நிலமா இருக்கிறோம். நமக்குள்ளே இருதயமாகிய ஒரு நிலம் இருக்கிறது. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் தான். அவர் விதைக்கிற வசனத்தை நாம் முளைக்க செய்து நல்ல கனி கொடுக்க வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம். அல்லேலூயா. மாளிகையிலே மனமகிழ்ச்சி உண்டு, தேவனுடைய ஆராதனை உண்டு, தேவனுடைய வல்லமை உண்டு, தேவனுடைய மகிமை உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய உடன் வேலையாளாக, உம்முடைய பண்ணையாக, உம்முடைய நிலமாக, உம்முடைய வீடாக, உம்முடைய மாளிகையாக நான் உலகத்தில் வாழ விரும்புகிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதை உணர்வீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் சொன்னபடியே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய உடன் வேலையாட்களாக, உம்முடைய நிலங்களாக, உம்முடைய வீடாக, உம்முடைய மாளிகையாக மாற எங்களை தருகின்றோம். எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.